ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் மனதிற்கு பிடித்தவரின் பிரிவை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டு இருக்கின்றாயா? அவரே இப்பொழுது உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. நீ 2 எண்களில் ஒரு எண்ணை உன் மனதில் நினைத்துக்கொள். அதில் நினைத்து கொண்டே இப்பதிவை முழுமையாக கேள். உனக்கான பதில் ஒன்று இப்பதிவில் உள்ளது. ஒருவரிடம் நீ பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வை உண்மையான அன்பு மட்டுமே தரும். உன்னவரிடமும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்று மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன். கடந்த காலத்தை பற்றி நினைத்து கண்ணீர் மட்டுமே சிந்திக் கொண்டிருக்கின்றாய். கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, பயம்தான் வரும். இப்பொழுது நிகழ்காலம், இதை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நினைத்து இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை, அதை அனுபவி தங்கமே. நல்லதையே நினைத்து கொண்டிரு. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் சுயநலமில்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான். ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீரை பரிசாக கேட்கும் சுயநலமிற்ற மனிதர்களின் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில உறவுகள் உன்னிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் மட்டுமே வருவார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை நீ உன்னிடம் இருந்து விலக்கி வைத்துக்கொள். எல்லோர் மீதும் அன்பு காட்டலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பொய்யான அன்பு, பொய்யான உறவுகள் மத்தியில் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமையாக வாழ்வதே மேலானது. தனிமை என்றும் கொடியது அல்ல தங்கமே. விட்டு சென்ற உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. குடும்பம் என்பது கடவுள் உனக்கு கொடுத்த அழகான பரிசு. அக்குடும்பத்தில் நீ எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும். உனக்கு என்ன தேவையோ உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருகின்றேன். நீ உயிராக நேசிக்கும் அந்த உறவு உன்னிடத்தில் மீண்டும் வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். அந்த உறவும் உன் மீது உயிராகத்தான் உள்ளது. சில அர்த்தமில்லாத சுயநலமில்லாத மனிதர்களின் மத்தியில் அவருடைய பேச்சுக்களுக்கு செவி கொடுத்து உன் துணை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் உண்மையான அன்பு எது என்று புரியக்கூடிய அனுபவம் இப்பொழுது அவருக்கு வந்து மீண்டும் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நான் சொன்னபடியே 2 எண்களை மனதில் நினைத்து கொண்டாய் அல்லவா? நீ எந்த எண்ணை நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த நாட்களுக்குள் உன்னுடைய துணை உன்னை தேடி வருவார். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!